கண்ணாடி தான் இன்னைக்கு இருக்க டிராகன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த டிராகன் படத்தோட கதை தான் கண்ணாடியோட கதை. என்னன்னா நெகட்டிவாக வாழ்க்கையில் திருட்டு வழியில் ஏதோ ஒரு வழியில் எங்கேயோ முன்னேறலாம் நினச்ச ஒருத்தன் கடைசியில் அது உணர்ந்தான் நேர்மையாக பிழைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. நேர்மையாக இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக வாழலாம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களை சுற்றி கவனம் திருப்புறதுக்கு, திசை திருப்புறதுக்கு, ஆசை காட்டுறதுக்கு பல வகையான பேனர்கள் போர்டுகளும் வைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் பார்க்க 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 நம்ம என்ன பண்ணுறோம், இதாக இல்லாமா அதான் இல்லாமா. இன்னும் சொல்ல போனால் தம்பி தங்கைகளே, நீங்கள் படிக்கிற படிப்பை இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த படிப்பை நீங்கள் காப்பாற்றணும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி, உங்களுக்காக உழைத்த ஆசிரியர்கள், இது எல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியில் வெளியில் போன 3 வருஷத்துல தம்பி என்ன பண்ணுற, நான் அசிஸ்டன்ட் இருக்கேங்க. தம்பி நீ என்ன தங்கச்சி என்ன பண்ணுற, நான் நர்சிங் கோர்ஸ். இல்லை நீ படித்தது வேறையாச்சு, அது கிடைக்கல சார். ஸோ இங்கே படிக்கிறது வேறையாக இருக்குது, வெளியில் போய் வாழ்க்கை வேறையாக இருக்குது. நான் நிறையா பார்த்துருக்கேன். என்கிட்ட வர அசிஸ்டன்ட்லாம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அசிஸ்டன்டாக சேர்ந்துருக்காங்க. ஸோ படிப்பும் 15 வருஷங்கள் ஆச்சு எனக்கு அந்த நேஷனல் அவார்டு கிடைக்கிறது. ஏன்னா முதல் படத்தில் கிடைக்கல, ஒரு 3வது படத்தில் கிடைச்சிச்சு. ஆனால் அதுக்கு 15 வருஷம் நான் அசிஸ்டன்டாக வேலை பார்த்தேன், கற்றுக்கிட்டேன் உழைப்பை. கற்றுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன ஒரு கமர்ஷியல் பழக்க போகிறோமா, நம்ம என்ன ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு பாட்டு வச்ச பழக்கத்தை போதுமா, 4 சண்டைகள் போதுமா, அதுதான் நிறைய இருக்கு. ஆனால் அப்போ நான் என்ன பண்ணணும், என்கிட்ட கிடைச்ச ஆயுதத்தை நான் இந்த மக்களுக்கான பாடமாக மாற்றணும். அதுதான் என்னோட திரைப்படங்கள். நான் எனக்கு எப்படி வேணாலும் வாங்கலாம் அப்படின்னா நான் வேற வேலை பார்த்துருப்பேன். ஐடிஐ படித்தேன், ஐடிஐ முடிச்சுட்டு போய் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா 20,000 சம்பளம், 25,000 சம்பளம். அப்போ இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வேலைகள் போய் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றுது. ஆனால் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, சினிமா அப்படின்னு. சினிமாவோட கனவு எனக்கு விளைச்சவங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நிறைய பேருக்கு எம்ஜிஆர் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து சிவாஜி கணேசன்.